வணக்கம். கதம்ப மாலையில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வரலட்சுமி விரதத்தை பற்றி. வரலட்சுமி விரதம் 3 நாள் கொண்டாடுறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மனை அழைச்சி நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சி அன்னைக்கு நம்ம இந்த வரலட்சுமி விரதத்தை தொடங்குகிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு பூஜை பண்ணுறோம். சனிக்கிழமை அன்னைக்கு புனர்பூஜை பண்ணி அம்மனை வடக்கு நோக்கி நகர்த்தி வைக்கிறோம். எல்லாம் சுத்தப்படுத்தி மாவு கோலம், அரிசியை ஊற வச்சு அரைச்சி நம்ம கோலம் போடுவோம், இழகோலம் போடுவோம். அந்த சுவாமி கிட்டேயும் வாசலெல்லாம் போடுறதுக்கு பேர் கன்னியா கோலம்னு பேர். அது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிசைன் இருக்கும். அந்த கன்னியா கோலம்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் படிக்கோலம்னு சொல்லுவாங்க. இந்த படிக்கோலத்தை போட்டு தான் நம்ம சுவாமியை ஆவாகனம் பண்ணுவோம். வீட்டு வாசலில் மாவிலை, தோரணம், வாழை மரம் இதெல்லாம் நம்ம கட்டணும். வாசலில் நம்ம படிக்கோலம் போட்டு வாசல் முற்றத்தெல்லாம் ரெடி பண்ணின உடனே நம்ம முன்னாடி மாவளை தோரணம் கட்டி வாழை மரம்லாம் கட்டி ரெடி பண்ணிக்கணும். பூவெல்லாம் வாங்கி நம்ம பூவெல்லாம் கட்டி வச்சுக்கணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு வேணுங்கிற பூவெல்லாம் ரெடியாக கட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். சில வீடுகளில் நாள் அம்மனை அழைச்சி அம்மனுக்கு வெண்பொங்கலும் கருவிடாமும் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். வழக்கம் உள்ளவங்க அதை கண்டிப்பாக பண்ணணும். அம்மனை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி விதானத்தை ரெடி பண்ணணும். விதானம்ங்கிறது என்னென்னா, அம்மனை எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம தொடச்சி பெருக்கி இந்த படிக்கோலம் கன்னியாக்கோலத்தை போட்டுட்டு மேலே ஒரு டேபிளோ சேரோ ஏதோ ஒன்று மேலே போட்டு அம்மன் ஓப்பனாக அப்படி ஓப்பன் ஸ்பேஸில் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு இல்லை ஒரு துணியை போட்டுக்கணும். பட்டு துணியோ இல்லை புடவையோ ஏதோ ஒன்று போட்டுக்கணும். இதுக்கு பேர் விதானம்னு பேர். இந்த விதானத்தை அமைச்ச உடனே நம்ம அதுக்கு இருக்கிற காலில் அந்த டேபிளோ சேர்லையோ அதில் இருக்கிற காலில் வாழை மரத்தை கட்டிக்கணும். வாழை மரத்தை கட்டி முடிச்சுட்டு அந்த விதானத்தை நம்ம எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ அதை டெக்கரேட் பண்ணணும். அதுக்கு பிறகு மாவலை அந்த விதானத்துலேயும் நம்ம கட்டணும். அதுக்கு பிறகு எங்கே கோலம் போட்டு வச்சுருக்கணுமோ அந்த இடத்துல நல்ல ஒரு பலகை எடுத்து போட்டு அதில் பித்தளை தாம்பாளத்தில் நுனி இலையை போட்டு அது மேலே அரிசி போட்டு அதுக்கப்புறம் அம்மனை எடுத்து வைக்கணும். வெள்ளி சொம்பில் கலசம் வச்சு வைக்கணும். இந்த வெள்ளி சொம்புக்குள்ளே அரிசி, நெல், மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, காதோல கருகமணி, தங்க காசோ வெள்ளி காசோ போடுவாங்க உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம நெல்லெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நெல், அரிசி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே மாவளை கொத்தை வைக்கணும். மாவளை கொத்தை வச்ச பிறகு அதுக்கு மேலே தேங்காயை தண்ணியில் நினச்சிட்டு மஞ்சள் நல்லா தடவி மஞ்சள் தேங்காயை காய விட்டு மஞ்சள் தேங்காயை அந்த மாவளை மேலே வச்சு சந்தன குங்குமம் வச்சுக்கணும். அம்மனை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை தான் இது பண்ணுறதுனால ராகு காலம் யமகண்டம்லாம் இல்லாமல் நல்ல நேரமாக பார்த்து அம்மனை நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு அதுக்கு பிறகு அம்மனுக்கு மஞ்சளை நல்லா குழைச்சி அம்மனோட முகத்தில் பூசி மஞ்சள் தேய்ச்சி பூசி குளிப்பாட்ட வைக்கணும். அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் காய விட்டு எடுத்த பிறகு அம்மனுக்கு நம்ம குழந்தைகளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ அதே மாதிரி அம்மனுக்கு நம்ம ரசனையோடு அலங்காரம் பண்ணினோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாவளை கொத்து வச்சு கலசத்து மேலே மாவளை கொத்து வச்சு தேங்காயை வச்சு அதுக்கப்புறம் முகத்தை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நம்ம சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கு பிறகு மை இடணும். கண்ணுக்கு மை இட்டு அது கண் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு மை இட்டு அந்த கண் மையால் அந்த கண்ணில் நம்ம டாட் வச்சு அதை நம்ம வரையும் போது கண் திறக்கிறதுமாங்க. இப்படி அலங்காரம் பண்ண அம்பாளை நம்ம அந்த சொம்பில் மாட்டுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொம்போட கழுத்துலேயே இந்த அம்பாளை மாட்டிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேங்காயோட மேலே குடுமியில் அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் புடவை மாதிரி அதை கட்டுவாங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம வீட்டில் எது வழக்கமோ அதுபடி நம்ம பண்ணிக்கலாம். அம்மனுக்கு தேவையான நகையெல்லாம் போட்ட பிறகு நம்ம கட்டி வச்சுருக்கிற மாலையும் அம்மன் மேலே சாத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை சாயங்காலம் நம்ம விளக்கேற்றிட்டு அம்மனுக்கு பொங்கலை நைவேத்தியம் பண்ணி நம்ம சூடம் காமிச்சு அன்னைக்கு அம்மனை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிடுவோம். மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி விரதம் பூஜை பண்ணணும்.
பொதுவாக அதுக்கு தேவையான நைவேத்தியம் கொழக்கட்டை, அப்பம், பச்சரிசி இட்லி, சில பேர் வீட்டில் வந்து எள்ளுருண்டை பண்ணுவாங்க. அப்படி வந்து என்னென்ன சுண்டல் இப்படி என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காயை உடைச்சி அதுக்கப்புறம் பழத்தெல்லாம் வச்சு பூஜையை முடித்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த அந்த தேங்காய் பழத்தை வெத்தலைப்பாக்கோடு எடுத்து நம்ம மடியில் வச்சுக்கிட்டு சுமங்கலி பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய சுமங்கலி பெண்கள்கிட்ட சரடை கொடுத்து அவங்கள நம்ம கழுத்தில் கட்டி விட சொல்லணும். இந்த சரட்டுக்கும் பூஜை இருக்கும், அந்த பூஜையும் நம்ம பூஜையோடு சேர்த்து பண்ணணும். வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னா அவங்கவுங்க கணவரை வந்து இந்த சரடை கட்டி விட சொல்லலாம். அப்படி வந்து யாருமே வீட்டில் பக்கத்தில் பூஜை பண்ணும்போது இல்லைன்னா நம்மளே நமக்கு கட்டிக்கலாம். இப்படி பண்ணி முடித்த பிறகு நமக்கு தெரிஞ்ச யாராவது சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் கொடுத்து பிரசாதத்தையும் கொடுக்கலாம். காலையில் பூஜை முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயங்காலம் நம்ம 6 மணி வாக்கில் திருப்பி விளக்கெல்லாம் ஏற்றி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம். சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கலாம். பொதுவாக அந்த காலத்துலலாம் புனர்பூஜைங்கிறது அந்த சனிக்கிழமை தான் பண்ணுவாங்க. சனிக்கிழமை புனர்பூஜை பண்ணி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி புனர்பூஜை பண்ணி நம்ம வந்து சுவாமியை வடக்க நோக்கி நகர்த்திட்டு அன்னைக்கு சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு சுண்டல் கொடுத்து வெத்தலைப்பாக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போது எல்லாருமே வெள்ளிக்கிழமையே கொடுக்க தொடங்குறாங்க. புனர்பூஜை பண்ணின அன்னைக்கு நைட்டு நம்ம வந்து கலசத்தோட அந்த தட்டோட கலசத்தோட சுவாமியை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீட்டு அரிசி பானைக்குள்ளே நம்ம வச்சிடணும். அன்னைக்கு நைட்டு பூரா சுவாமி கலசத்தோட அரிசி பானைக்குள்ளே தான் இருக்கணும்.